இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்த சாபம். என் ஸ்கின் இப்படிதான் இருக்கும், என் உடம்பு வந்து இப்படிதான் குண்டாதான் இருக்கும், என் ஹேர் வந்து இப்படிதான் இருக்கும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கவங்களா நீங்க? நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னை வந்து எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? எலும்பி, நரம்பி, ஸ்கின்ன பாரு இப்படி இருக்கு, கோழி கால் மாதிரி இருக்கு, கோழி ஸ்கின் மாதிரி இருக்கு, இப்படிதான் என்னை வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா ஜெனட்டிக்கலி ட்ரை ஸ்கின் என்னோடது. பேச்சஸ் மாதிரி இருக்கும், கோடு கோடா விழுகும். அப்படியே ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என் ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கு, என்ன பண்ணலாம், என் ஸ்கின் இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம்னு என்கிட்டதான் சொல்யூஷன் கேட்பாங்க. ஹோம் ரெமடி சிம்பிளா ஏதாவது சொல்யூஷன் சொன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுநாள் வந்து ஸ்கின் சூப்பரா ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இது போட்டா க்ளோவா இருக்கும், இது போட்டா டேன் ரிமூவ் ஆயிடும், இது போட்டா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், இதெல்லாம் இன்டேக் பண்ணோம்னா ஹேர் சூப்பரா க்ரோத் ஆகும். பாடியை எப்படி எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சரா வச்சுக்கலாம், ஹெல்த்தியா எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம், இன்டேக் மூலியமா க்ளோவிங்கா வச்சுக்கலாம். எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாம நேச்சுரலா நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் நம்மளையும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கும் என்கிட்ட கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் நான் சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த சொல்யூஷனும் 100% சூப்பரா மாசா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்ல என் ஸ்கின்ன பார்த்து இந்த மாதிரி என்னைய சொன்னவங்க எல்லாருமே ஆஃப்டர் என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, என்ன கொடுக்கலாம், இந்த டைம் என்ன கொடுக்கலாம், ஸ்கின்னுக்கு என்ன போடலாம், ஸ்கின்ல இந்த மாதிரி இருக்கு, ஹேர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு என்கிட்ட தான் சொல்யூஷன் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் நான் தான் என்னதான் நம்ம கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னைய கிண்டல் பண்ணவங்களே என்னைய நேர்ல பார்க்கும்போது நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டானே தெரியல, அந்த அளவுக்கு எங்க இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கின்ல ரிங்கிள்ஸே கிடையாது, ஏஜ் ஆன மாதிரியே தெரியவே இல்லை, ஸ்கின் இவ்வளோ டைட்டா இருக்கு, எப்படி இவ்வளோ எங்கா இருக்க, இப்படிதான் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எந்த கான்பிடென்ட்ல எல்லாத்துக்கும் ஹோம் ரெமடியிலேயே சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சனோ, அந்த சொல்யூஷனும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிச்சோ, அதுக்கு 100 மடங்கு கான்பிடென்ட்ல தான் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ கான்பிடென்ட்டுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ ஃபீட்பேக்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. உண்மையாவே அந்த ஒரு லைனே செம்ம மாசா இருந்துச்சு. என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அந்த ஒத்த லைனே வந்து அவ்வளோ மாசா இருந்தது. நான் சைட்ல போடுறேன் பாருங்க. ஃபீட்பேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது? எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. எனக்கு அந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அந்த பொண்ணோட கான்பிடென்ட்டுக்கும் என்னோட கான்பிடென்ட்டுக்கும் இவ்வளவு பேர் எப்படி உங்களை பாராட்டுறாங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி யூனிக்கா இருக்கு, போட்ட உடனே, அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட், 100% நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் டே 1ல இருந்து ரிசல்ட் கொடுக்காது, ஆனா உங்க ப்ராடக்ட் மட்டும் டே 1ல இருந்தே ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு இவ்வளவு பேர் பாராட்டுறதுக்கும் எனக்கு இவ்வளவு கான்பிடென்ட் வர்றதுக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதாங்க, கேரிங். கேர் பண்ணுங்க, உங்களை நீங்க கேர் பண்ணுங்க, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்க குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க, இல்ல முடி இப்படி இருக்கு, ஸ்கின் இவ்வளவு மோசமா இருக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க கவலைப்பட்டு உட்காரனால ஒரு பிரச்சனை ஒன்னும் நடக்க போறது கிடையாது. பேசுறவங்க என்ன வேணா பேசிட்டு பார்த்தோம். கேர் பண்ணுங்க, உங்களை நீங்க கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை இப்படி பாக்குறவங்க அதுக்கப்புறமா இப்படி பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. நீங்க கேர் பண்ணிக்கிட்டா பாக்குறவங்க உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கேரிங் தான். செல்ஃப் கேர் பண்ணுங்க, உங்களை நீங்க டேக் கேர் பண்ணுங்க. ஹெல்த் எப்படியா இருந்தாலும், பாடி எப்படியா இருந்தாலும் ஷேப்பா வரணுமா, அதுக்கு நம்ம தான் கேர் பண்ணணும். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணி ஹேர் நல்லா ஷைனிங்கா வச்சுக்கணுமா, அப்ப நம்ம தான் கேர் பண்ணணும். நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம தான் கேர் பண்ணணும். இன்னே ஒண்ணுதான், நீங்க பண்ண வேண்டியது கேர். கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துட்டு வந்து நீங்க பண்ண தேவையில்லைங்க. அதுக்குதான் கமல் நேச்சுரல்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியா உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸை நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்னு பொறுமையா உங்களுக்காக பார்த்து பண்ண ப்ராடக்டோட உங்களுக்கு நான் ஒரு கேரிங் சொல்யூஷனுமே கொடுக்குறேன். கேட்டுட்டு உங்களுக்கான கிட்ட வந்து செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேரிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மறக்காதீங்க.